எதை பார்க்கறதுக்காக மக்கள் அனைவரும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்தாங்களோ அது இன்னைக்கு நடந்துருச்சு. சி ஜோசப் விஜய் எனும் நான் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சரா பதவி ஏற்றுக்கிட்டாரு. அடிச்சா சிக்ஸர் தான் அடிப்பேன், அதுவும் அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களுடைய பதவியேற்பு விழா. தான் பதவி ஏற்றுக்கிட்ட முதல் நாளில் தான் போட்ட முதல் 3 கையெழுத்திலுமே முக்கியமானதாக போட்டிருக்கிறாரு. முதல்ல மக்கள் நல திட்டம் 200 யூனிட் கரண்ட்டு அனைவருக்குமே ஃப்ரீ. ரெண்டாவதா பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு படை அமைப்பதற்கான கோப்புகளில் கையெழுத்து போட்டிருக்கிறாரு. மூணாவதா போதையை தடுப்பதற்கான அலகுகள் அமைப்பதற்கு ஒரு கோப்புகளில் கையெழுத்து போட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் கொடுத்த அந்த ஸ்பீச் தான் உண்மையாவே வேற லெவல்ல இருந்துச்சு. மக்கள் அனைவருமே பிரமிச்சு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல முக்கியமான விஷயங்கள் அவர் தெரிவிச்சிருந்தாரு. முதலாவதா தமிழ்நாட்டு கஜானா சுத்தமா தொடச்சி காலி பண்ணி வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிகள் கடன் இருக்குது. ஸோ அதனால தனக்கு கால அவகாசம் வேணும். நான் எப்பவுமே வாக்குறுதிகளை கொடுத்துட்டு ஏமாற்ற மாட்டேன், கண்டிப்பா செய்வேன். சாத்தியம் இல்லாததை செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நீங்க என் கூட துணையா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா சாத்தியம் இல்லாததையும் நான் சாதிச்சு காட்டுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. முக்கியமா நான் 5 பைசா கூட அதுல தொட விருப்பப்பட மாட்டேன் மக்கள் பணத்துல. அதே மாதிரி என்னுடைய கட்சிக்காரங்களும் தொட விட மாட்டேன். அப்படி யாருக்காவது எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த எண்ணத்தை இன்னைக்கே அழிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்கையும் அவங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு கொடுத்திருந்தாரு. இது போக மற்ற கட்சிகள்ல இருக்கிற மாதிரி வேற வேற பவர் சென்டர்ஸ்லாம் இங்க கிடையாது, நான் மட்டும்தான் பவர் சென்டர், என்னை ஈஸியா யாருனாலும் அணுகலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுடைய இந்த வெற்றியை சில பேர் திமுகவுடைய தயவுனால தான் இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எது உண்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, திமுகவுக்கும் அதோடைய கூட்டணி கட்சிகளுக்கும் இன்னைக்கு வேற வழியே இல்லாம விஜய் ஆதரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, தேர்தலுக்கு முன்பே பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு அறிவிச்சதுக்கு அப்புறமா திமுக கூட்டணியில ஒரு மிகப்பெரிய சலசலப்பு ஒன்று ஏற்பட்டுச்சு. காங்கிரஸை கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா தான் தன்னுடைய கூட்டணியிலேயே தக்க வச்சுக்கிட்டாரு திரு ஸ்டாலின் அவர்கள். ஆனா இன்னைக்கு காலத்தின் கட்டாயத்தின் மூலமாக வேற வழியே இல்லாம திமுகவோட கூட்டணி கட்சிகள் விஜயை ஆதரிச்சிருக்கிறாங்க. அதாவது திமுக கூட்டணியில இருக்கிற மாதிரியும் இருக்கணும், அதே நேரத்துல விஜயை ஆதரிச்ச மாதிரியும் ஆதரிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு விஜய் அவர்களை ஒருவேளை இடதுசாரி கட்சிகளும் இல்ல திருமாவளவன் அவர்களுடைய விசிக கட்சியும் ஆதரிக்கல அப்படின்னா கண்டிப்பான முறையில விஜயால பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத ஒரு சூழல் உருவாகும். கவர்னர் ஆட்சி வரும். கவர்னர் ஆட்சியை திமுக விரும்பல. ஏன் அப்படின்னா, கவர்னர் ஆட்சி அமைஞ்ச 6வது மாசத்துல ரீஎலெக்ஷன் வரும். அப்படி ரீஎலெக்ஷன் வர்ற பட்சத்துல இன்னைக்கு இருக்கிறத விட 200 சீட்டுகள் விஜய் கையில கொடுத்து மக்களுடைய பேராதரோட மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மை கட்சியா அவர் ஆட்சி அமைச்சிருவாரு. அது திமுகவுக்கும் நல்லாவே தெரியும். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் திமுக வேற வழியே இல்லாம கூட்டணியில இருந்தும் நீங்க வெளியில போகக்கூடாது, அதே நேரத்துல அவருக்கு ஆதரவும் தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டளைய இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் சரி திருமாவுக்கும் சரி விடுத்திருக்கிறார் அப்படின்றதான் நம்ம சொல்லணும். ஸோ திமுகவுடைய தயவுல தான் விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. உண்மையான நிலவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுகவுடைய கூட்டணியை உடைச்சிருக்கிறாரு. அதுதான் நிதர்சனமான உண்மை. நேத்து நம்ம பேஜ்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு விசிக அவர்கள்ட்ட இருந்து சில டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க, அவர் துணை முதலமைச்சர் பதவி கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் வருது. இவர் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கை திமுகவிலே கேட்டிருக்கலாம், ஏன் இப்போ விஜய் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாரு, ஆதரவு தெரிவிக்கிறதுல ஏன் இவ்வளவு டிலே பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தோம். ஆனா திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு கொடுத்திருந்த நேர்காணல்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு, அந்த மாதிரி எந்த டிமாண்ட்ஸுமே நாங்க வைக்கவே இல்லை, அந்த மாதிரியான எந்த ஒரு ஆசையும் தனக்கு இல்லை. ஆனா இந்த ஆதரவு நிலைப்பாடை எடுப்பதற்கு எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனாலதான் இந்த டிலே, வேற ஒரு காரணமும் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவா தெளிவுபடுத்தியிருந்தாரு. ஸோ முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய முதல் நாள்
ரொம்பவே சிறப்பாக முடிஞ்சது. இனி வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காணொலியை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் உங்களை வேறொரு பதிவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.